அருள்மழை வெள்ளம் பொங்கி பாயுதே, பொங்கி பாயுது. பூமியின் இருளை விலக்கிடவே ஆதவன் இயேசுவே எழுந்தருள்வாய். பூமியின் இருளை விலக்கிடவே ஆதவன் இயேசுவே எழுந்தருள்வாய். பூபால ராகத்தை இசைத்திடவே, பூபால ராகத்தை இசைத்திடவே ஆனந்த மழையினை பொழிந்திடுவாய். இதயம் உன்னிலே உதயம் காணுதே, இதயம் உன்னிலே உதயம் காணுதே. இனி விடிந்திடும் பொழுதுகளில் நினைவுகள் தானே, உந்தன் நினைவுகள் தேனே. இறைவன் தந்த நாளில் எல்லாம் இனிய நாளிது. இதயம் எங்கும் அருள்மழை வெள்ளம் பொங்கி பாயுதே, பொங்கி பாயுதே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, அனைவரையும் இந்த இனிய நாளில் இந்த பலிக்கு அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் இப்பலியிலே கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்து வரக்கூடிய நன்மைகளை நினைவு கூறுவதும் அதை கொண்டாடுவதும் அதன் வழியாக ஆசீர் பெறுவதுமே இந்த விழா என்பதனை நாம் உணர்ந்து பயணிக்க இப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக லூகாஸ் மேரி குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றியின் திருப்பலியாக வேண்டிக் கொள்வோம். இறைவன் குடும்பத்தினரை இந்நாள் வரை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், வரும் காலங்களிலும் அவருடைய அருட்கரம் வழிநடத்தும்படியாகவும், நாங்கள் இருவருக்கும் உடல் உள்ள சுகம் தந்து நல்ல உழைத்திட பலன் தந்தமைக்கு நன்றியாகவும், மகள்கள், மருமக்கள், பிற குழந்தைகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஆடு மாடுகள் நோயின்றி பலுகி பெருகவும், விவசாயம் சிறக்கவும், விளைச்சல் பெருகவும், பங்கு தந்தை அருட்சகருடைய நலனுக்காகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக பொங்கல் வைத்து கொண்டாடுகிற எல்லா அன்பியங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். பேதுரு அன்பியம், வேளாங்கண்ணி அன்பியம், திருக்குடும்ப அன்பியம், மிக்கேல் எதிர் அன்பியம், அருளானந்தர் அன்பியம், திரு இருதய அன்பியம், அன்னை தெரசா அன்பியம், குழந்தையஸ் அன்பியம், குழந்தை தெரசாள் அன்பியம், அந்தோணியார் அன்பியம், வியாகுலனி அன்பியம், சூசையப்பர் அன்பியம், செபஸ்தியார் அன்பியம், சந்தியாகப்பர் அன்பியம், திருச்சிலுவை அன்பியம், பவுல் அன்பியம், அதோடு இணைந்து இளைஞர் நற்பணி மன்றத்தினர் வைக்கக்கூடிய பொங்கலாகவும் இந்த நாளில் வைக்கப்படுகிறது. ஆகவே இந்த அன்பியங்கள் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் இளையோரையும் ஆண்டவர் தாமே இந்த பொங்கல் திருநாளில் சிறப்பாக ஆசிர்வதித்திட நாம் நம்மையே அர்ப்பணமாக்கி இப்பலியிலே வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நல்ல தந்தையே, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்கச் செய்தருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்தி கொள்ள அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். கீழ்ப்படிதலே பலிகளை விட சிறந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 16 முதல் 23 வரை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 16 முதல் 23 வரை. அந்நாட்களில் சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கே சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவர் ஆனீர். ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீர் சென்று அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்துவிட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்ட செய்ததேன்? அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன். அமலேக்கியரின் மன்னர் ஆகாகை கொண்டு வந்தேன், ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கில்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்கை பொருளின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. நெஞ்சம் நிறை படைப்புகள் இறைவனில் தஞ்சம் கொண்டு வாழும். நெஞ்சம் நிறை படைப்புகள் இறைவனில் தஞ்சம் கொண்டு வாழும். பெருமை எண்ணி நெஞ்சே இறைவனை வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. அலைகடல் வான்மொயில் மலை அழகே, ஆண்டவன் புகழை பாடுங்களே. அலைகடல் வான்மொயில் மலை அழகே, ஆண்டவன் புகழை பாடுங்களே. அலைந்திடும் மனதை நிலையாய் நிறுத்தி மன்னவன் பெருமை கூறுங்களே. அலைந்திடும் மனதை நிலையாய் நிறுத்தி மன்னவன் பெருமை கூறுங்களே. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து, நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. நிலத்தில் உன் பொருள் விளைய செய்தி கான் விலங்குகள் உண்டிட உணவு தந்தே. நிலத்தில் உன் பொருள் விளைய செய்தி கான் விலங்குகள் உண்டிட உணவு தந்தே.
உன் கைகள் திறந்தோடும் படையோ எம் உள்ளங்கள் பருகிடும் நல்லமோ. உம் கைகள் திறந்தோடும் மடையோ எம் உள்ளங்கள் பருகிடும் நலமோ. உமது ஆவியை அனுப்பினால் உலகம் புத்துயிர் பெறுமே. உமது ஆவியை அனுப்பினால் உலகம் புத்துயிர் பெறுமே. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. சீடர்கள் இயேசு அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒருவருக்கொருவர் கரங்களை தட்டி பொங்கல் திருநாளினுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வோம். பொங்கல் அப்படின்னு சொன்னாலே ஒரு தடவை சொல்லி பாருங்கள் எல்லாரும். பொங்கல்.
இன்னொரு தடவை சொல்லி பாருங்க, இன்னொரு தடவை சொல்லி பாருங்க. நல்லா அழகாக சொல்கிறீங்க. இதுக்கு தான் சாமி சொல்ல வந்தியலா அப்படின்னு நினைக்க வேண்டாம். பொங்கல் அப்படி சொல்லும்போது பொங்கித்தான் ஆகணும், மகிழ்ச்சி பொங்கித்தான் ஆகணும், சும்மாலாம் சொல்ல முடியாது. மற்ற வார்த்தைகளை சொல்கிறது மாதிரி சாதாரணமாக சொல்ல முடியாது. பொங்கல் அப்படி சொல்லும்போதே அது அந்த வார்த்தையிலேயே, அந்த வாயில் வருகிற அந்த வார்த்தையினுடைய சொல்லிலேயே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த உச்சரிப்பை பொங்கித்தான் வரும். அப்படி தமிழுக்கு அமுதென்று பேர் என்று சொன்னார்கள் அல்லவா, அவ்வளவு ஒரு அழகான உச்சரிப்பு பெயரில் இருக்கிறது. ஆகவே பொங்கல் என்று சொன்னால் பொங்குகிற நாள், மகிழ்ச்சி பொங்குகிற நாள், இனிமை பொங்குகிற நாள், உறவு பொங்குகிற நாள், நம்முடைய வாழ்வு பொங்குகிற நாள், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், கிறிஸ்தவர்கள் பொங்கலை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? அந்த கேள்விக்கு இப்போ தான் ஒரு விடை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் ஐயையோ அது நம்ம பண்டிகை கிடையாது, வேறு யாருடைய பண்டிகை, நாம் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போ மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போது புரிகிற அந்த புரிதல் மாறி இருக்கிறது. உண்மையிலேயே நாம் கொண்டாட வேண்டிய திருவிழா ஒன்று இருக்குன்னு சொன்னால் இதைத்தான் கொண்டாடணும், பொங்கலைத்தான் திருவிழாவாக கொண்டாடணும். அன்பார்ந்தவர்களே, உலகெங்கிலும் வாழுகிற தமிழ் நெஞ்சங்களுடைய திருவிழா பொங்கல் திருநாள். தமிழர்களுடைய, தமிழ் இனத்தினுடைய ஒரு திருவிழா என்று சொன்னால் அது பொங்கல் திருநாள் தான். ஏன் தமிழினத்தினுடைய திருவிழா அதை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு முன்பாகவே யாராக இருக்கிறோம்? தமிழர்களாக இருக்கிறோம். இனத்தால் தமிழர்கள், மொழியால் தமிழ் பேசுகிறவர்கள். இனமும் மொழியும் முதலில் வருகிறது. முதலில் மொழி, அந்த மொழி சார்ந்த ஒரு இனம், அதன் பிறகுதான் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற மதம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே இது நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால் என்ன செய்கிறோம்? நாம் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தி கொள்ளுகிறோம். நீங்கள் வேற எங்கே போனாலும், உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போனாலும் நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளுவதற்கு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழர் அப்படிங்கிற ஒரு அடையாளம்தான். இந்த இனத்திற்கான அடையாளம், நமக்கான அடையாளம் என்று சொன்னால் அது தமிழ்தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த நாளினுடைய அழைப்பாகவே கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் அதிக நேரம் தான் பேசணும், சரிதானா? சாமி 2 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிப்பாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது காலை பூசைக்கு, பொங்கல் திருநாளுக்கு அப்படி பேசக்கூடாது, சரிதானா? அதனால் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், இனத்தால், மொழியால் நாம் இணைந்திருக்கிறோம். நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு இங்கேயே இருப்பதனால் இதனுடைய பெருமை நமக்கு தெரிவதில்லை. வெளிநாட்டில் வேலை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவங்க ஒன்று சேர்றது எதை வச்சுன்னு சொன்னால் மொழியை வச்சு தான். இனம் என்பதால் தான் அவர்கள் ஒன்றிணைகிறார்கள். நீங்கள் வெளிநாட்டில் போய் அறிமுகப்படுத்துகிற போது நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அறிமுகப்படுத்துகிற முறையே தமிழர் என்பது தான். அப்படி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கொண்டாடுகிற ஒரு பெருவிழா. நீங்கள் நினச்சி பார்க்கணும், உலகில் தோன்றிய மொழிகளிலெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி. எத்தனையோ மொழிகள் தோன்றி அழிந்திருக்கிறது, காணாமலேயே போயிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக எச்ச சொச்சங்களை வைத்து கொண்டிருக்கிறது. லத்தீன் மொழி எல்லா மொழிகளுக்கும் ஒரு ரூட் வைத்திருக்கிறது. பாருங்களேன்,
நாங்கள் செமினரில் குறுமடத்தில் படிக்கிற போது லத்தீனும் படிப்போம். இப்போல்லாம் அது இல்லை, எங்கள் காலத்தோடு முடிஞ்சு போச்சு. அப்போ லத்தீன் வார்த்தைகளிலிருந்து தான் இங்கிலீஷ் வார்த்தை வருகிறாரு. அது அங்கேருந்து தான் கடன் வாங்கியிருக்கு. அதே போல் சமஸ்கிருதம் சொல்கிறோம், எங்கே இருக்குன்னே தெரியலை. அதற்கு ஒரு நாடும் கிடையாது, இடமும் கிடையாது, மக்களும் கிடையாது. அது சில இடங்களில் பேசப்படுகிற போதிக்கப்படுகிற மொழியாகவே நின்று விடுகிறது. ஆனால் தமிழ் மொழியை எவ்வளவோ அழிக்க முயற்சி செய்கிறார்கள். அழிக்க அழிக்க அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மொழிக்கான பெருமையும் சிறப்பும் அதுதான். அன்பார்ந்தவர்களே, நாம் பேசுகிற இந்த வார்த்தையை போல அழகான வார்த்தைகள், அழகான மொழி உலகில் எங்கேயுமே இல்லை என்று சொல்லி நிறைய அறிஞர்கள், கற்றறிந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நிறைய நாடுகளில் தமிழ் இரண்டாவது மொழி, நம்ம நாட்டில் தான் இல்லை. ஊரெல்லாம் உலகமெல்லாம் போகிற நம்முடைய பிரதமர் சொல்லுகிறார், இந்த மொழி மூத்த மொழி என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த இனத்தினுடைய இந்த மொழியினுடைய வளமை செழுமை என்பது அளப்பரியது. நீ பாருங்க, ஒரு காலத்தில் நம்ம பைபிள் வாசித்தோம், நிறைய பேருக்கு புரியாது, தமிழே புரியாது, பழைய மொழிபெயர்ப்பில் நிறைய புரியாது. ஆனால் நமக்கு இப்போது இந்த மொழியினுடைய வளமை என்னவென்று சொன்னால், காலத்துக்கு ஏற்றாற் போல நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அதிலே கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்பது இந்த மொழியை வளர்த்தெடுப்பதில் நம்மை போல வேற யாரும் கிடையாது. அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இன்னும் பெந்தகோஸ்தக்காரங்க, சிஎஸ்ஏக்காரங்க, அவங்க எல்லாருமே அந்த காலத்தில் ராபர்ட் தி நோபிலி அவர் என்ன மொழிபெயர்த்தாரோ அதை கூட அப்படியே வைத்திருக்கிறார்கள். அதனால தான் சிஎஸ்ஐக்காரங்களை அங்கே பாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயர்னு சொல்கிறாங்க. நம்ம ஐயர் கிடையாது, நான் ஐயர் கிடையாது, சரிதானா? அதனால் அந்த வளமை என்பது எப்படி மாறிக்குன்னு சொன்னால், அருட்தந்தை, அருட்பணியாளர், இப்படி நிறைய மொழியினுடைய வளமை பெருகி இருக்கிறது. நாம் வளர்த்தெடுத்திருக்கிறோம் என்பதை சொல்லுகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி உலகெங்கிலும் பறந்து வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த இனத்திலே ஒரு பெரிய பின்னடைவும் ஒரு பெரிய தளர்ச்சியும் எப்போதும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தொடக்க காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், சேரன், சோழன், பாண்டியன் என்று சொல்லி மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறையெல்லாம் தோண்ட தோண்ட நாம் படிக்க படிக்க அவ்வளவு இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற மொழி, இங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற வரலாறு எல்லாம் எப்படிப்பட்ட வரலாறு என்று சொன்னால், பல நேரங்களிலே எங்கோ வடநாட்டுக்காரர்களுடைய வரலாற்றை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடியது தான். நீங்கள் பல முறை பலரிடம், பல தலைவர்களிடமிருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இங்கே இருக்கக்கூடிய பெரிய வீர பெண்மணிகளை, வரலாற்றை படைத்தவர்களை இங்கே வரலாற்றிலே எழுதி வைக்கலை. நமக்கு அது தேவைப்படலை. பல நேரங்களில் அது சொல்லிக் கொடுக்கப்படலை. அதனால தான் நமக்கு நம்முடைய மண்ணினுடைய மக்களுடைய வளமையும் செழுமையும் தெரியாமலேயே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினச்சி பார்க்கணும், அவர்களை விடவும் மற்ற மாநிலத்தவர்களை விடவும் நம்முடைய தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக எவ்வளவு அதிகமாக உழைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கலாம். அதே போல தமிழர்கள் என்று சொன்னாலே அவர்கள் உயிர்களை நேசிக்கிறவர்கள். சின்ன சின்ன உயிர்களுக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால தான் வந்தவர் எல்லாரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறோம். வந்தவர் எல்லாரும் வாழுகிறார்கள். வடநாட்டவர்களை, மற்ற மாநிலத்தவர்களை
அதிகமாக அரவணைத்துக் கொள்ளுகிற இனமாக இந்த இனம் இருக்கிறது. அரவணைத்து ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு பக்கம் இருக்கிறது. அரவணைத்ததாலேயே ஆட்சி செய்ய முடியாமல் இருக்கிறோம். நம்மால் ஆளவே முடியவில்லை. தமிழர்கள் ஆண்ட காலம்தான் இந்த நாட்டினுடைய வளமையான காலம். தமிழர்கள் இங்கே தலைவர்களாக இருந்த காலம்தான் இந்த நாட்டிலே பெரிய பெரிய அணைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. வரலாறு அவ்வளவு பெரிய வரலாறாக இருக்கிறது. அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாரும் திண்ணுகிறார்கள், பறிக்கிறார்கள், வைத்துக் கொள்கிறார்கள், சேர்க்கிறார்கள், நம்மை அழிக்கிறார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது, இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய நாம் மிகவும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்று சொன்னால், எல்லோரையும் அன்பு செய்து அரவணைத்து வாழ வைப்பதனால் நாம் பல நேரங்களிலே ஏமாந்தவர்களாகவே இருக்கிறோம். அதனால தான் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஓடி ஓடி ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிகிறார்கள் தமிழர்கள். சொந்த நாடு இருந்தும் இந்த நாட்டிலே இவ்வளவு பெரிய மக்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அருகாமையில் நம்முடைய நாடாக இருந்த இலங்கையில் நாம் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டோம். முதலில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், அதன் பிறகு குடியேறியவர்கள் தான் சிங்களர்கள். அப்படி குடியேறியவர்கள் அந்த நாட்டை அபகரித்து கொண்டார்கள். இன்றைக்கு சொல்கிறார்கள் அல்லவா, பாலஸ்தீனியர்களுடைய நாட்டை இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதே போல ஒரு நிலைமை வந்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் நம்முடைய மக்கள் பெரிய அளவுக்கு போர் தொடுத்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே சோழ பேரரசு என்று சொன்னால் அவ்வளவு பெரிய பேரரசு, அது இமயம் வரை சென்று வெற்றி பெற்று வந்தான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இலங்கையில் பிரபாகரன் தலைமையில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது ஆயுதம் தாங்கிய போராட்டம். அத்தனை நாடுகளும் சேர்ந்துதான் அவனை அழித்தது. அவரை அழித்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் இருக்கிறாரா இல்லையா, பெரும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்டிருக்கக்கூடிய இனத்தின் மக்கள் நாம். அதனால் நாம் ரொம்ப பெருமையோடு வாழ வேண்டும், ரொம்ப சிறப்போடு எண்ண வேண்டும். இந்த மண்ணில் இருப்பதாலேயே, இந்த மொழியை தாங்கி இருப்பதாலேயே, இந்த இனத்தை சார்ந்த மக்கள் என்பதாலேயே நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இனத்திற்கான ஒரு பின்னடைவு சாதிகளால் பிளவுபட்டு கிடப்பது. பல நேரங்களிலே சாதிகளாய் வாழுகிற கூட்டமாய் வாழுகிற இடத்தில் பெரும்பான்மையானவராக இருக்கிறவர்கள் தனக்கு கீழ் ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது இந்த இனத்தினுடைய தோல்விக்கான காரணமாக இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் நாம் பேசிக்கொண்டே போக போக நம்முடைய வாழ்வு பல நிலைகளில் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய முடிகிறது. ஆனால் காலத்தினுடைய தேவை கட்டாயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் இனத்திலேயே ஒரு தலைவர், நம்முடைய இனத்திலேயே நமக்கான ஒரு முதல்வர், இப்படி உருவாக வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நகர்வை நோக்கி போய் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் வருகிறவர்கள் எல்லாருமே ஆளுகிறார்கள். வடவர்கள் தான், வடநாட்டைச் சேர்ந்தவர்கள் தான், அல்லது நம்முடைய மொழி சாராத மனிதர்கள் தான் இங்கே ஆளுகிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் பல நிலைகளில் பலவற்றை இழக்கிறோம். இந்த மண்ணுக்கான பெருமை சிறப்பு அவர்களுக்கு தெரியாமலே இருக்கிறது. மண்ணை நேசிக்கிறவர்கள், அன்பு செய்கிறவர்கள், ஆறத் தெளிவி நேசிக்கிறவர்கள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொங்கல் திருநாளில் நாம் ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டியிருக்கிறது. இந்த மண்ணை, இந்த மொழியை, மக்களை நேசிக்கிற அளவுக்கு மனிதர்களை நாம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாமும் உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த பொங்கல் திருநாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. அன்பார்ந்தவர்களே, இப்படி அரசியலில், சமூகத்தில், நம்மில், நம் குடும்பத்தில், நம் தெருக்களில் தமிழ் மனம் கவர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தமிழ் மனம் கமல கமல இந்த இடத்திலே இன்னும் அதிகமான வளமையும் செழுமையும் உண்டாகும். அதைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த
நினைத்து பார்க்கிற நாளில் தமிழர்கள் இந்த பொங்கல் திருநாளை 4 நாட்களாக கொண்டாடுகிறார்கள். மற்ற இடங்களெல்லாம் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க, மற்ற பண்டிகை கொண்டாடுறாங்க, அவங்கவுங்க மொழிக்கு ஏற்றாப்புல கொண்டாடுகிறார்கள். தமிழர்கள் கொண்டாடுகிற இந்த 4 நாள் திருநாள் உங்களுக்கு தெரியும். முதல் நாள் என்ன? போகி பண்டிகை. 2வது நாள் என்ன? பொங்கல், தை பொங்கல். 3வது நாள் என்ன? மாட்டு பொங்கல். 4வது நாள் என்ன? காணும் பொங்கல். இந்த 4 நாளை நீங்கள் நினைச்சு பார்க்கணும். பழையன கழிதல், புதியன புகுதல். அப்போ முதல் நாளில் பழையன கழிந்து போகிறது, பழையன கழிஞ்சு போகணும். இதுவரையிலும் நம்முடைய எண்ணங்கள் எதை குறித்தாவது நெகட்டிவா, அதாவது எதிர்மறையாக இருந்தது என்று சொன்னால் அதெல்லாம் மாறணும், அதெல்லாம் மாறணும். பழையன கழிதல் என்று சொன்னால் இருக்கிற பழைய துணிகளை கொண்டு போய் எரிக்கிறது மட்டுமல்ல, டயரை எரிக்கிறது மட்டும் கிடையாது. சரிதானே? நம்ம வேலையே என்னன்னு சொன்னால் பழைய டயரை எரிக்கிறது தான் வேலை. பழைய டயரு அங்கே இல்லை, இங்கே இருக்கு, நெஞ்சுக்குள்ள தான். அது பட்டன் இல்லாமல் கிடக்கு. பட்டன் போயிடுதுன்னா என்ன அர்த்தம்? டயருக்கு பட்டன் போயிடுதுன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? திரும்ப பட்டன் போடுவாங்க. திரும்பவும் பட்டன் போட்டு என்ன ஆகும்? மறுபடியும் போயிடும். தேஞ்சி போன பிறகு பஞ்சர் தான் ஆகும். சரிதானா? நம்முடைய நெஞ்சும் பஞ்சராய் கிடக்கு நிறைய பேருக்கு. அதை எரிக்க வேண்டியிருக்கிறது, பழையன கழிய வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழையன கழிதல் என்பது அதுதான். பழையன மாறுதல், பழைய எண்ணங்கள், பிறரை பற்றி வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள், கடவுளை பற்றி வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள், நம்முடைய நம்பிக்கைகள், இவையெல்லாம் மாறணும். அப்படிங்கிறது தான் பழையன கழிதல். பழசு போனால் தான் புதுசு உள்ளே வர முடியும். சரிதானா? நம்முடைய பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய சித்தைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைக்க வேண்டாம். என்ன ஆகும்? தோற்பை வெடிச்சு போகும். பழைய துணியில் புதிய துணியை கொண்டு போய் ஒட்டு போட முடியுமா? என்ன ஆகும்? புதிய துணி. ஆமாம், அந்த காலத்துலலாம் ஒட்டு போட்டு தான் அலைஞ்சோம். ஆமாம், நடந்து அப்படி போய்கிட்டே இருப்போம். ஆமாம், இது என்ன செய்வோம்னு சொன்னால், ஸ்கூலில் அந்த மேலேருந்து கீழே நீங்கள் இறங்குறதுல சறுக்கு இருக்கும். சறுக்கியே டவுசர் கிழிஞ்சு போச்சு. அதுக்கு பொத்தல் போட்டுக்கிட்டு அலைஞ்சோம். சரிதானா? அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் இப்போ அந்த பொத்தலெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு ஒரு புது துணி, ஒட்டு துணி போடுவார் நம்மளோட டெய்லர். போட்ட உடனே மறுபக்கத்தில் கிழிஞ்சிரும். நமக்கு தெரியாது ஏன் அப்படி கிழிஞ்சு போகுது. பழசோட புதுசை சேர்க்க முடியாது. பழையனை கழிஞ்சதுன்னு சொன்னால் புதியனை தான் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் புதிது தான். அரிசி புதிது, காய்கறி புதிது, எல்லாமே புதிது தான். புதியன புகுகிறது. பொங்கல் வைத்து நாம் கொண்டாடுகிற இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த புதியன புகுகிற இந்த நாளை கொண்டாடுகிறோம். 3வது நாள் மாட்டு பொங்கல் என்பது, அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மாடுகள் எல்லாம் மாறி இருக்கிறது. மாட்டுக்கு 4 கால் இருக்கிறது, ஆனால் இப்போ 4 டயர் இருக்கிறது. அப்படிதானா? டிராக்டர் மாடாக மாறிவிட்டது. எல்லாமே மாறி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடுகள், தனக்கு உதவி செய்கிற எல்லா விலங்குகள், எல்லாவற்றுக்கும் மனிதன் விழா கொண்டாடுகிற நாள்தான் மாட்டுப்பொங்கல். மாடு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம். பாருங்க, சில வீடுகளில் காலையில் எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்காங்களோ இல்லையோ, மாட்டை தான் போய் பார்ப்பாங்க. இன்றைக்கும் இருக்குது நம்ம ஊரில். நினச்சி பார்க்கணும். மாட்டை தண்ணி காட்டி அதை பராமரித்து பேணி அதற்கு எல்லாவற்றையும் செய்கிறோம். அதை செய்து முடித்த பிறகு தான் நம்ம மற்ற வேலைகளை செய்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் வாழ்வோடு ஒன்று கலந்திருக்கிற ஒன்று, அதை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். 4வது நாள் காணும் பொங்கல். அப்போ தான் சொந்த பந்தங்களை அதிகமாக போய் தேடுறது, அவங்களுக்கு பொருட்களை கொடுக்கறது. நேற்றுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு கரும்பு தூக்கிட்டு போகிறாரு. பொங்கலோ பொங்கல் பேக்ரவுண்டில் பாட்டு வேறு. தலையில் நீள கரும்பு, ஒரு கட்டு கரும்பு தலையில் வச்சுருக்கிறார். எதில் போகிறாரு தெரியுமா? சைக்கிள். பின்னாடி பொங்க போடி எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் போகிற போக்க பார்த்த உடனே என்ன ஒரு பாசம், என்ன ஒரு அன்பு அது இருக்கணும். கரும்பை வாங்கி ஒத்தையில் திங்கப்படாது, பங்குச்சாமியாருக்கும் கொடுக்கணும். அப்படிதான் அர்த்தம்.
அன்பார்ந்தவர்களே, என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பகிர்ந்து கொள்ளுதல், அன்பை பகிர்ந்து கொள்ளுதல், உறவை பகிர்ந்து கொள்ளுதல், அதுதான் காணும் பொங்கல். இல்லைன்னு சொன்னால் காணாத பொங்கல் தான். காணும் பொங்கல் என்று சொன்னால் எல்லாரையும் காணுதல், அன்பொழுக காணுதல், உறவோடு வாழுதல், அதுதான் அந்த 4வது நாள். அப்போ தமிழர் திருநாள் 4 நாட்களுமே மகிழ்ச்சி பொங்குகிற நாள். இந்த 4 நாட்களை நினைக்க நினைக்க ஒரு பேரின்பம் அப்படி கொண்டாடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இனி நற்செய்தியை நாம் வித்தியாசமாக ஒரு பகுதி எடுத்துக்கொண்டோம். அதில் ஒரு வசனத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 12வது வசனம். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இந்த செய்தியை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மாத சங்கத்தில் பகிர்ந்து கொண்டேன். என்ன இருந்தால் என்ன கொடுக்கப்படும், அதில் ஒரு வசனம் மறைச்சிட்டார் ஆண்டவர். இயேசு மறைவாக சொல்லியிருக்கிறார், அதை நம்ம தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், நன்றி உணர்வு உள்ளவருக்கு எல்லாம் கொடுக்கப்படும், நன்றி இல்லாதவருக்கு உள்ளதும் எடுக்கப்படும். நீங்கள் எதை குறித்தும் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு பெருகும். எதை குறித்தும் நன்றி இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பெருகாது. என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, எதுவுமே சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவா சரியில்லை, மாமியார் சரியில்லை, வாழ்கிறதே சரியில்லை, கடைசி வரைக்கும் சரியில்லாமல் போயிடும். சரியில்லாமல் போயிடும். அதுதான் சிக்கல். எல்லாமே எனக்கு ஆண்டவர் நிறைவாக தந்திருக்கிறார் என்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்தால்தான் மாமியாரையும் ஏற்றுக்கொள்ள முடியும், மருமகளையும் ஏற்றுக்கொள்ள முடியும், இருக்கிற மாதிரியே அவங்க அன்பு செய்ய முடியும். இல்லைன்னா அவங்ககிட்ட என்ன இல்லைங்கிறது தான் நமக்கு தோணும். அவர்களிடம் என்ன இருக்கிறது என்கிற நற்பண்பை பார்க்கிற பக்குவம் எப்போது வரும் என்று சொன்னால், உங்களிடத்திலே நன்றி உணர்வு இருந்தால்தான் வரும். நன்றி உணர்வு இல்லாமல் வராது. அது எதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்க. பணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், உறவை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், வேலையை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நன்றி உணர்வு உங்களுடைய உள்ளத்திலே பொங்கி வழியும். பொங்குக பொங்க அது இன்னும் பெருகும். நீங்கள் கொடுக்க கொடுக்க அது பெருகும். அதுதான் ஆண்டவருடைய வாக்கு. நீங்கள் எதை குறித்தும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நண்பார்ந்தவர்களே, நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த பொங்கல் திருநாள் நன்றியின் திருவிழா. நம்ம நன்றி சொல்ல சொல்ல என்னாச்சுன்னு சொன்னால் மழை பெருகுகிறது, நிலம் விளைகிறது, நம்முடைய உயிரினங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. நம்ம நன்றி சொல்லலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் பாருங்களேன். நான் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகும்போதெல்லாம் இப்போ தெற்கு பச்சார் போகிறேன், நெல்லையப்பர் கோயில் பக்கத்தில் போகும்போது தெற்கு பச்சார் போகும்போதே இங்கேருந்தே போய்கிட்டே இருப்பேன். காரில் போகும்போதே நினச்சிட்டு இருப்பேன். அப்போ என் கூட வரக்கூடிய ஆளுக்கு சொல்லுவாங்க, சாமி அங்கே பயங்கர ரஷ்ஷாக இருக்குது, வண்டி விடுறதுக்கு கூட இடம் இருக்காது, அதனால் இங்கே விட்டுட்டே போயிடுவோம், கொஞ்சம் நடந்துருவோம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லுவேன், இல்லை கட்டாயம் இடம் இருக்கும், கட்டாயம் இடம் இருக்கும். உண்மையிலேயே இடம் இருக்காது. ஆனால் நான் போய்கிட்டே இருப்பேன். மெதுவாக உருட்டி போகும்போது திடீர்னு பார்த்தா அவ்வளோ நேரம் ஸ்டாப் போட்டிருந்தவன் திடீர்னு ஒருத்தன் வெளியே வருவான். அப்போ அங்கே இடம் கிடைக்கும். நீங்கள் சொல்லுங்கள், நடக்கும்னு நினச்சிக்கிட்டே போகணும், கிடைக்கும்னு நினச்சிட்டே போகணும். எனக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாருன்னு நினச்சிட்டு போகணும், கிடைக்கும். இல்லைன்னு சொல்லி இங்கேருந்து போகும்போதே என்ன கிடைக்க போகுது, அது எங்கே இருக்க போகுது, அவன்கிட்ட போய் கேட்டு என்ன ஆக போகுது, இப்படியே நினச்சிட்டு போகிறது. அவநம்பிக்கையாக போகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? அவநம்பிக்கை தான் கிடைக்கும். எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்ப. நம்பிக்கையை விதைச்சிட்டு போனால் நம்பிக்கை. இந்த கார் கதையை சொல்லிட்டோம்னு நினைக்க வேண்டாம். எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எதை எடுத்துக்கொண்டாலும் தான். நாம் எதை விதைக்கிறோமோ அதை பெறுவோம், என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம், எதை அன்பு செய்கிறோமோ அதுவாக மாறுவோம். அது உள்ளவருக்கு கொடுக்கப்படும். எது உள்ளவருக்கு? நன்றி உணர்வு, நம்பிக்கை உணர்வு, இன்னும் நல்ல எண்ணங்கள் உள்ளவருக்கு நிறைய கொடுக்கப்படும். இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். ஆண்டவருடைய வாக்கு நமக்கு அதைத்தான் சொல்கிறார். 5 அப்பந்தான், 2 மீன் தான். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து நன்றி சொன்னார்.
அந்த நந்தி தான் பெருகுச்சு. அப்பாவை பார்த்து விண்ணகத்தந்தையை பார்த்து அவர் நன்றி சொன்னார், அதுதான் பெருகுச்சு. அதனால் நமக்கு என்ன இருக்குது, கடவுள் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சி நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்ல பொங்கல் விழா மகிழ்ச்சி பொங்கும், குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும், நிறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்திற்கான அழைப்பு தான் இந்த நாள் என்பதை நினைத்து பார்ப்போம். மகிழ்ச்சி ஒரு தடவை சொல்லுவோமா? பொங்கல், ஹாப்பி பொங்கல், பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்குகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், குடும்பங்களிலே அமைதி பொங்கட்டும், எல்லாமே பொங்கி வழியட்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பொங்கி வழியட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே, உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றியும் திரு உணவாய் இறைவா, உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எமக்கு தெய்வ தரிசனம். அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்தே உன் திருவடி சேர்ப்பாய், தரிசனம் தந்தே உன் திருவடி சேர்ப்பாய். தரணியெம்மை இறைவா காப்பாய். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றியும் திரு உணவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெறச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மதருட்கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது மது மாட்சி மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தோரை குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர்
தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதிரவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொழிலத்துமை காத்திருத்திய வாழ்வழிப்பதான். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவும் மலர்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளவாடினே. எழில் கொண்ட மன்னாவும் மலர்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. வெளியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளவாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், ஆ
உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். பல வண்ண பட்டோடும் உபி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னாளி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினே. வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம். உன்னான்பு நிறைவானது உன்மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாம் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சி பொங்க பரிமாறிக்கொள்வோம். எல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க. பொங்கல் பொருட்கள்லாம் நிறையா வந்தாச்சு. மஞ்சள் தொடங்கி வாழையில் தொடங்கி அப்புறம் சர்க்கரை எல்லா பொருட்களும் இங்கே முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அன்பியமும் கொண்டாந்து வைத்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய ஆர்வத்தை, ஈடுபாட்டை, உங்களுடைய முயற்சியை நான் பாராட்டுகிறேன். அப்படி தான் ஒரு கொண்டாட்டமானது இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளில் இந்த திருப்பலி முடிந்தவுடனே அனைவரும் பொங்கல் வைக்க இருக்கிறோம். கொஞ்சம் விடிஞ்சால் தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும். விடியும் முன்னாடியே வச்சிட்டாலும் சாப்பிட்றதுக்கு ஆள் வரணும்ல, சரியா? அதனால் மகிழ்ச்சியாக நிறைவாக நாம் கொண்டாடுகிறோம். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் கருப்பி இங்கே வா அப்படிங்க, வெள்ளச்சி இங்கே வா அப்படிங்காங்க, நிர்மலா அங்கே வான்ட்டாங்க. என்னடா பேரெலாம் வித்தியாசமாக இருக்க, என்னன்னு பார்த்தா எல்லாம் கோழி குஞ்சுக்கு பேர், கோழிகளுக்கு பேர். எப்படி பேர் வச்சுருக்காங்க பற்றியடா? நல்ல வேளை நம்மளை பார்த்து வேறு பேர் வைக்கல. அந்த அளவுக்கு நம்ம மக்கள் இயற்கையோடு தங்களுடைய வளர்ப்பு பிராணிகளோடு ஒன்றிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படி ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் பொங்கல் திருநாள். ஆகவே இந்த கொண்டாட்டம் நிறைவாக சிறப்பாக அமைய வேண்டும். அந்த நிறைவை, மகிழ்ச்சியை நாம் இறைவனில் காணுகிறோம், அவருக்கு நன்றி செலுத்துவதில் காணுகிறோம். அந்த நன்றியைத்தான் இந்த நாளில் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே திருப்பலி முடிந்தவுடனே பொங்கல் வைக்கப்படுகிறது. மாலை 4 மணிக்கு கோலப்போட்டி நடைபெறுகிறது. கோலப்போட்டி ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் 5 பேர் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோலப்போட்டிக்கு எவ்வளோ நேரம்? 1 மணி நேரமா 1.5 மணி நேரமா? 1.5 மணி நேரம் வேணுமா? அப்போ 4 மணிக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் 4:30க்கு பிறலாம் வரக்கூடாது, சரிதானா? 4 போட்டியில் கலந்து கொள்ளுகிற அன்பியங்கள் சரியாக 4 மணிக்கு வந்திருக்கணும். 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் போதுமா? அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடியவங்க பார்த்து ஜட்ஜ் பண்ணணும் இல்லையா, அதற்கான நேரம். அதனால் அதை முடிஞ்சிடும். அதன் பிறகு மாலையில் ஒரு 6:45 மணிக்கு அல்லது ஒரு 6:30 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பிப்பார். நம்முடைய கெபியில் வைத்து ஜெபமாலை இருக்கும். ஜெபமாலை முடிஞ்சவுடனே ஒரு சின்ன நற்கருணை ஆசிர் இருக்கும். அப்போ இந்த விழா நன்றியின் விழா மகிழ்ச்சியோடு நிறைவு பெறுகிறார். ஆகவே நாம் கலந்து கொள்வோம். நாளைக்கு காலையில் ஆடு மாடுகள் மந்திரிக்கப்படும், மாட்டு பொங்கலை முன்னிட்டு. நாங்கள்லாம் செமினரில் படிக்கும்போது கொஞ்சம் குண்டாக இருந்தால் ஹாப்பி மாட்டு பொங்கல்னு சொல்லிக்கிடுவோம்.
அப்போ பெரிய ஆட்களை பார்க்கும்போதே உனக்கு இன்னைக்கு ஃபீஸ்ட்டு, உனக்கு வாழ்த்துக்கள் அப்படிம்பாங்க. என்ன ஃபீஸ்ட்டு நமக்கு ஒன்றும் புரியலையே, எதுக்கு இப்படி சொல்கிறான்? நீ மாடா உழைக்கிறலாடா, அதனால் உனக்கு ஃபீஸ்ட்டும்பாங்க. யாரெல்லாம் மாடா உழைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஃபீஸ்ட். அதனால் நம்மளும் உழைக்கிறோம், வீட்லேயும் உழைக்கிறோம், வெளியில் உழைக்கிறோம், எல்லாத்துக்கும் உழைக்கிறோம், எல்லாருக்கும் தான் ஃபீஸ்ட்டு திருவிழா. ஆகவே இந்த விழாவின் மகிழ்ச்சியை நாளைய தினமும் நாம் கொண்டாடுகிறோம். நாளை மறுநாளும் மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறோம். எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற உங்களை வாழ்த்துகிறேன், செபிக்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளால் சேகரித்து கொண்ட உம் திருமுன் கொண்டு வந்துள்ள பொருட்களை நலந்தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுத்துள்ளோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறைபொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, இந்த பொங்கலுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை நாம் ஜெபித்து மந்திரிப்போம். ஆண்டவருடைய விரல் நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கூடியிருக்கிறோம். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் எங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சி பொங்கி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக பொங்கல் வைத்து கொண்டாடவிருக்கிற இந்த நேரத்தில் நீதாமே இந்த பொங்கலுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த பொங்கல் பொங்கி வந்து அதை உண்ணுகிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்குவதாக. நாங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காகவே செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறேன். உமது மகிமை வெளிப்படும் பொருட்டு நாங்கள் இதை பயன்படுத்துவோமாக. இதை தயாரிப்போர் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இதை உண்போர் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மக்களுக்கும் உடல் நலமும் ஆன்ம பலமும் தருவீராக. ஆண்டவரே, இந்த இனிப்பு எப்போதுமே சுவையாகத்தான் இருக்கிறது, எப்போதும் இனிப்பைத்தான் தருகிறது. எல்லோரும் இனிப்பை விரும்புகிறோம். அதே போல எங்களுடைய வாழ்வும் எல்லோராலும் விரும்பப்படுகிற விதத்தில் இனிப்பாய் அமைவதாக, இனிமையானவர்களாக நாங்கள் இருப்போமாக. எங்களுடைய வார்த்தையிலும் வாழ்விலும் சொல்லிலும் செயலிலும் எப்போதும் இனிமை மேலோங்கி இருப்பதாக. அந்த இனிமையே பொங்கட்டும், அதுவே எங்களுடைய வாழ்வினுடைய பொங்கலாய் அமைய வேண்டும் என்று சொல்லி உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவாள். பிள்ளை என்றும் வாழ நல்ல
என்றும் மகிழ. உண்மை வழியில் நாம் நடப்போம், தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்து ராஜா வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பெறாலே.